ஹலோ வணக்கம். சீரியல் நடிகரான யுவன்ராஜ் நேத்ரன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சின்னத்திரை பிரபலங்களுக்கும் சரி சின்னத்திரை ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருந்தது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா யுவன்ராஜ் நேத்ரன் இவங்க கூட ஆக்ட் பண்ண சீரியல் நடிகர் வருண் உதய் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 மாதங்காலமாக என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அது கண்கலங்கு வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சின்னத்திரையில் நேத்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருடங்களுக்கு மேலாக பல சீரியல்களில் நடிச்சிட்டு வராரு. அதுபோல் நேத்ரனோட மனைவியும் பார்த்தீங்கன்னா தீபா இப்போ பல சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க. சன் டிவியில் சமீபத்தில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல்லையும் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் மாரி அப்படிங்கிற சீரியல் வரைக்கும் பல சீரியல் அவங்க தீபாவும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அம்மா கேரக்டர் ரோல்லையே பல சீரியல்கள் நடிச்சிருக்கிறாங்க. நேத்ரன் தீபா 2 பேரும் பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்கு அபிநயா அஞ்சனா அப்படின்னு சொல்லி 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் அபிநயா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவோட விஜய் டிவியில் பல ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா கலந்து பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அறியப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காணா காணும் காலங்கள் சீசன் 2ல வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா அபிநயா பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில தான் நம்ம நேத்ரன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. சில மாதங்களுக்கு முன்பே அபிநயா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய அப்பாவுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆறுதலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த நோயில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வந்து சீரியலில் நடிப்பார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அவங்க ஃபேமிலியும் கூட ரசிகர்கள் போலவே அவருடைய நடித்த நடிகர்களும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து நடித்த பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் பேட்டிகளில் கூட சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக மீண்டு வருவாங்க, மீண்டு வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. விஜய் டிவியில் நேத்ரன் பார்த்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிற சீரியலில் தான் நடிச்சிருந்தாரு. அவர் கூட நடித்த நடிகர் வருண் உதய் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நேத்ரன் 22 வருடங்களுக்கு மேலா சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமா சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. எப்படியாவது இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியாக இருந்தாரு. இப்போதான் இவருடைய மனைவி அவருடைய மகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளில் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகியிருந்தாங்க. அவருடைய வருமானமும் அதிகரிச்சிருந்தது. இனி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அப்படின்னும் நேத்ரன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரையும் முகம் கூட சுழிச்சு கூட பேச மாட்டாரு, யாரோடையும் கோபமும் பட மாட்டாரு. ஏதாவது ஒரு விஷயம் யாரோடையாவது கேட்கணும் அப்படின்னா கேட்க வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சு விடுவாரு. நினைச்சிட்டு ரொம்பவே பயப்படுவாரு. யார்ட்டையுமே அதிகமாக பேசக்கூட மாட்டாரு. முகம் சுழிச்சும் சரி கோவப்பட்டும் சரி எல்லாரோடையுமே நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன், எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கக்கூடிய மனுஷன். அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய வாய் பகுதியில் கூட புண்ணு வந்துச்சு. அதில் கூட லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சுது. அப்போ கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுக்கு சரியாக சாப்பிடாதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. பிறகு அடிக்கடி பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி அதில் தான் கேன்சர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே உடல் எடை ரொம்பவே குறைஞ்சி அவருடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுனால இந்த குறைஞ்சிட்டாங்க, இதனால உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். கூட ஒர்க் பண்ணுற நாங்கள் நிறைய நடிகர்கள் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு அவர் யாருமே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, நான் பாதியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இறக்குறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பொன்னி சீரியலில் நடிக்கும் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. அந்த பொன்னி சீரியலுக்கான ஒரு குரூப்பில் மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாரு. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்பவே புரியவே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். கடந்த 6 மாத காலமாக ரொம்பவே கஷ்டப்பட்டார். மீண்டும் சீரியலில் நடிக்க வருவார். அந்த கேரக்டரில் யாராலையும் இவர் மூலமாக அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிரப்ப முடியாது அப்படிங்கிறது நாங்கள் நினச்சது உண்டு. இனி நடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியல, வேறு ஆட்களை நடிக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நீங்கள் தான் அந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். எல்லாரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருண் உதய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதை வருண் உதய் பேசும்போது கண்டிப்பாக நமக்கே கண் கலங்கிருச்சு. இந்த மாதிரி மனுஷங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய சீரியல் நடிகர்களை மிஸ் பண்ணுற பர்சனில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிது, யாரை இந்த மாதிரி பிரபல
பிரபலங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.